எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மிகப்பெரிய ஒரு தேவையான நாடு என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஏறக்குறைய 4.1 கோடி மக்கள் வாழ்கிற இந்த தேசத்தை கண்ணோக்கி பாரும். மெய்யான சத்தியத்திற்கு இடமளிக்கக்கூடாதபடிக்கு காணப்படுகிற பயங்கரமானது சூழ்நிலைகளை கடந்து போகிற இந்த தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. மெய்யான சத்தியத்துக்காக உண்மையான விதத்தில் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான வாய்ப்புகள் குறைந்திருக்கிற இந்த தேசத்தில் தேவாவியானவரே, நீர் ஆத்துமாக்களை சந்தித்தரலும். முக்கியமாக ஒரு சில இரகசியமான முறையில் கிறிஸ்தவர்களாக கூடி தேவனை ஆராய்த்து வருகிற இந்த தேசத்தில் ஆண்டவரே, இன்னும் அநேகர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேதம் உள்ளாக இந்த மக்களுக்குள்ளாக சென்று ஆண்டவருடைய வார்த்தை அறிந்து கொள்ள வழிகளையும் வாய்ப்புகளையும் திறந்தருளும் ஆண்டவரே. எவ்விதமாக மத அடிப்படையில் பலவிதமான மக்கள் துன்புறுத்தலுக்கும் வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் உட்படுத்தப்படுகிற காரியங்கள். அன்பில் ஆண்டவரே, நீர் கிருபையாக இருந்து இருளால் மூடப்பட்ட இந்த தேசத்தில் சத்திய ஒளியை அனுப்பித்தாரும். மெய்யான சத்தியமானது இந்த மக்களையும் சந்திப்பதற்கு எதுவாக நீர் காலத்தை தயவாய் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டை ஆளும்படியான அதிகாரத்தில் இருக்கிற மக்களின் இருதயங்களை கூட நீர் திருப்பி அருளும். தேவனை அறிந்து கொள்ளும்படியாக மக்களுடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சத்தை கிருபையாய் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. மெய்யான மத சுதந்திரம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழியையும் இந்த தேசத்தில் கிருபையாய் கட்டளையிட்டாரும். அழுகையும் ஆண்டவரே பல காரியங்களையும் சந்திக்கிற முக்கியமாக பெண்கள் மத்தியில் பலவிதமான மக்களின் அடிமைத்தனம் கொடுமைகள் குறைபடியாக கூட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. குழந்தைகள் அதிகமாய் ஆண்டவரே பராமரிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளில் காணப்படுகிற பலவிதமான சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். மன உளைச்சல்களை இந்த ஜனங்கள் கடந்து போகிறதை அறிந்திருக்கிறீர். பெண்கள் கல்வி மற்ற காரியங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு காணப்படுகிற இந்த விதமான நிலைகளையெல்லாம் நீர் சந்தியும் மாற்றி போடும் ஆண்டவரே. பல குடும்பங்கள் சிதறுண்டு போன சூழ்நிலைகளில் கடந்து போகிற இந்த தேசத்தை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். சமாதானத்தின் தேவனே, இந்த சமாதானத்தை நிலைநிறுத்தும். போர்களை கடந்து போகிற இந்த தேசத்தில் பலவிதமான காயங்களை சந்திக்கிற இந்த தேசத்தில் கிருபையாயிரும் ஆண்டவரே. முக்கியமாக இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவ்வளோ ஆண்டவரே, இளைஞர்கள் தீவிரவாதத்திற்கும் இன்னும் பல காரியங்களுக்கும் ஆண்டவரே உட்பட்ட நிலையில் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து மாத்திரமே ஒரு தேசத்தின் ஒளியாக இருந்து அந்த தேசத்துக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியும் என்று அறிந்திருக்கிறோம். தேவனே, இழந்து போனதை தேடி நீர் ரட்சிக்க வந்தீர். ஒரு ஆத்மாவும் ஆண்டவரே கர்த்தாவே அழிந்து போவது உமக்கு பிரியமில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, இந்த மக்களை சந்தியும். சுவிசேஷத்தின் ஒளி உள்ளாக சென்று அநேக மக்களை மாற்றத்தக்கதாக, அநேக மக்கள் தேவனுடைய ரட்சிப்பின் ஒளிக்குள் வரத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும். இரக்கமாயிரும் ஆண்டவரே. இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்த்து இந்த மக்களை ரட்சித்து கொள்ளும், மீட்டு கொள்ளும். நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.